இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதியில தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தாரு. இதுல பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது அப்படின்னு வேதத்துல பாக்குறோம். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிட்டு இருந்தாராம். இந்த இடத்துல அசைவாடினார் அப்படிங்கிறதுக்கு மூல பாஷையில என்ன போட்டிருக்கு அப்படின்னா இளைப்பாறுதலில் இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லா ஒழுங்கின்மையும் வெறுமையும் சுத்தி இருக்கும்போது எப்படி அவரால இளைப்பாறுதல்ல இருக்க முடிஞ்சுச்சு? ஏன் அப்படின்னா வார்த்தை மேல இருந்த நம்பிக்கை. வார்த்தை அப்படிங்கிறது ஏசப்பா, மகன், குமாரன் மேல இருந்த நம்பிக்கை. வார்த்தைய அனுப்புபவர் மேல இருந்த நம்பிக்கை, அதாவது பிதா மேல இருந்த நம்பிக்கை. இந்த விசுவாசம் எல்லாமே சரியாகிரும், ஒழுங்கின்மை எல்லாமே சரியாயிரும், வெறுமையா இருக்கிறது எல்லாமே நிறைவாகிரும் அப்படிங்கிற விசுவாசம் தான் அவரை ரெஸ்ட்ல இருக்க வச்சது. அதனாலதான் சகலமும் நிரப்பப்பட்டது, ஒழுங்கின்மை எல்லாம் ஒழுங்கானது. உங்க வாழ்க்கையிலையும் வெறுமை இருக்கலாம், ஒழுங்கின்மை இருக்கலாம். ஆவியானவர் உங்க மேல அசைவாடும் போது இதெல்லாம் மாறுது. நீங்களும் எல்லா ஒழுங்கின்மையும் மாறி நிரம்பி வழிய போறீங்க. விசுவாசத்துல நீங்களும் எல்லா ஒழுங்கின்மையும் மாறும், நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்லிட்டு இளைப்பாறுதல்ல இருந்தீங்க அப்படின்னா, வார்த்தையின் மேல உங்க வார்த்தையின் மேல விசுவாசமா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை ஃபுல்லா ஒழுங்காகுது. உங்க வாழ்க்கையை தேவன் நிரப்புகிறாரு. விசுவாசத்தில் இளைப்பாறுதலா இருங்க பிரியமானவர்களே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இப்ப வரைக்கும் எங்களை பாதுகாத்தீங்கப்பா, நன்றியப்பா, ஸ்தோத்திரம். என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துனீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல கொடுக்கிறேன். அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதுல எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. ஆமென். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. அத்தனை ப்ரேயர் ரிக்வெஸ்டும் அப்பா உமக்கு நன்றி சொல்றதா மாறணும் ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் இப்பொழுது வேண்டணும்னு போட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்க செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேராய் ஆசீர்வதிக்கிறீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஆமென். அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதி வெறுமையுடனும் ஒழுங்கின்மையுமா இருக்கலாம் ஏசப்பா. இன்று ஆவியானவர் அசைவாடுகிறாருப்பா. அவங்க வாழ்க்கையில அவங்க மேல எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்கும் அங்கெல்லாம் ஆவியானவர் அசைவாடும் போது அப்பா அந்த வெறுமை மாறுகுதுப்பா, சகலமும் சரியாகுதுப்பா. பிள்ளைகளை குறித்த மனவேதனையோடு இருக்கும் பெற்றோர்களை அப்பா என் கண்கள்ல காட்டுறீங்க ஏசப்பா. பிள்ளைகள் ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது, ஒழுக்கம் இல்லை, வேலையில நிலையா போக மாட்டேங்கிறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள், கீழ்ப்படிதல் இல்லை, அம்மா அப்பா சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. எத்தனையோ நாட்களாக சொல்லி பார்த்தோம், துளி கூட முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு பெற்றோர்கள் இருக்கிறாங்க ஏசப்பா. ஆமென். பெண் குழந்தைகளை பெற்ற தாய்கள் ஆமென், வீட்டு வேலை செய்யறதுலையும் சரி, எந்த ஹெல்ப்பும் பண்ணாம, அன்பா 4 வார்த்தை பேசாம பெற்றோர்களை வேதனைப்படுத்துறாங்க ஏசப்பா. எப்ப பார்த்தாலும் போன்லயே இருந்துட்டு அவங்க வேற ஒரு உலகத்துல இருக்கிறாங்க ஏசப்பா. துளி கூட அன்பு இல்லாம அம்மேன் இந்த பெற்றோர்கள் என்ன செய்யறதுன்னு குழம்பி போய் வேதனையோடு இருக்காங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு அம்மே நீங்க கொடுக்குற வார்த்தை, பிள்ளைகளுக்கு நீங்க இன்றைக்கு சொல்ற விஷயம் இளைப்பாறுதல்ல இருங்க. அம்மேன். உங்க மேல விசுவாசத்தோடு இளைப்பாறுதல்ல இருங்க. அதுதான் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை பார்த்து நீங்க பேசுற விஷயம் ஏசப்பா. இப்ப எல்லா பிள்ளைகளும் இப்படிதான் மாறாது அப்படின்னு உலகத்துல இருக்கிறவங்க சொல்றத நம்ப தேவையில்லைப்பா. அம்மேன். நமக்குள்ள ஊறி போயிருக்கும் இந்த எண்ணத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் தூர போட சொல்றீங்கப்பா. நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மேன். உலகமே ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா நீங்க எல்லாரும் மாதிரி இல்லை ஏசப்பா. பிள்ளைகளாகிய நீங்க உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் ஸ்பெஷலா தான் நடக்கும். நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட தேவையில்லை.
கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு போதிக்கிறாரு. கர்த்தரால் உங்க பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பாங்க. பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகள் போல் உங்க பிள்ளைகள் இருப்பாங்க. கர்த்தரால் வரும் சுதந்திரம், ஆமா, உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அதுல எப்படி பழுது இருக்க முடியும்? ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்க கண்களுக்கு மாற்றமே தெரியலனாலும் டெய்லி இதை அறிக்கையிடுங்க. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கும் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. அவர் இன்றைக்கு ஆமென் உங்க பிள்ளைகளை மாற்ற போகிறாரு. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லாம இருக்கும்போது நாடுகளின் தந்தை, தேசங்களின் தந்தைன்னு கூப்பிட சொன்னாரு. நட்சத்திரங்களை எண்ணி பார்க்க சொன்னார். கடற்கரை மணலை எண்ணி பார்க்க சொன்னாரு. ஆனா அதெல்லாம் பண்ணவரு நம்பிக்கையோடு பண்ணும்போது அவருக்கு அதே மாதிரி குழந்தைகள் பிறந்தது. தேசங்களுக்கு தந்தையானார். நட்சத்திரங்கள் அளவுக்கு, கடல் மணல்கள் அளவுக்கு அவருடைய சந்ததி வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுடைய கண்களுக்கு இப்பொழுது பார்க்க எதுவுமே தெரியலனாலும் ஆமென், ஸ்தோத்திரம் அப்பா. இப்போதும் இந்த பிள்ளைகளுடைய கண்களுக்கு இப்ப பார்க்க எதுவுமே மாற்றம் தெரியலனாலும் அப்பா, அந்த பிள்ளைகளுக்காக நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. நீங்க மாற்றுங்க ஏசப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அன்பை நீங்க கொடுக்குறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறாங்களேப்பா. நீங்க அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்றீங்கப்பா. அதற்காக நன்றி. முழுவதுமா நாங்க ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறேன். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை, எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூன்யம், மந்திர, செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து அப்பா இந்த பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்தரணுங்கப்பா. நாளை காலையில் எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. நீ கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.